ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு யோகின் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி தான் வந்து நம்ம வீடியோ போட போகிறோம். என்ன வீடியோன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 500 வியூஸ்க்கு வந்துட்டோம். ஸோ ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு சேனல் பண்ணலான்னு நினச்சி, ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்டை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ அதாவது எந்த பிளேயரை பற்றினா நம்ம ரிங்கு சிங்கை பற்றி. ஸோ இந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட் டைம் தான் இந்த ஃபஸ்ட்டு சேனல், அதாவது இந்த இந்தியன் கிரிக்கெட்டர்ஸை பற்றி இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ப்ளீஸ் எனக்காக ஒரு வியூ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ஸோ ரிங்கு சிங்கை பற்றி போயிடலாம். ரிங்கு சிங்கை ஈஸா டு T20 வேர்ல்டு கப்லேயே இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸோ 1997 தான் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்து MVP சிலிண்டர் விற்கிற பையனான ரிங்கு சிங். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூடியூப்லேயே சொல்லியிருக்காங்க. அதாவது லைக் எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்கும் படிக்கிறத விட கிரிக்கெட் தான், அவருக்கும் அதே தான். ஸோ எல்லா இந்த அண்டர் 19 வந்து நல்லா பண்ணி ராஞ்சி டிராஃபி போய் அண்ட் அதுக்கப்புறமா இந்த கொல்கட்டா சேர்ந்து 983 983 ரன்ஸ் எடுத்து ஸோ ஒரு மாபெரும் வீரராக இந்தியாவுக்காகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரையும் எடுக்காமல் விட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய அநியாயமாக இருக்கலாம். இவ்வளோதான். ஆனால் வந்து இன்னைக்கு மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க, எம்ஐ vs SRH? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் அப்படியே நம்ம வந்து நம்மளுடைய 40வது வீடியோவை அப்புறமா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய். இந்த வெயில் வந்து கொளுத்துட்டே இருக்குது. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க? குளிப்பீங்களா இல்லை குடிப்பீங்களா? அதாவது இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸ், அதாவது இந்த மாதிரி நிறையா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்களா, இல்லை நல்லா 1 மணி நேரமாக ஷவரில் குளிப்பீங்களா? கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ டாட்டா, பாய் பாய். நான் உங்கள் யோகின் லைஃப் ஸ்டைல். ஸோ அப்படியே வந்து இன்னைக்கு SRH ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. இல்லை இந்த எம்ஐ ஃபேனாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப்